Hi my dear friends and families, welcome to Cecily's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் சட்னி. அதாவது பீர்க்கங்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கிற காய் இது. ஸோ இந்த பீர்க்கங்காய் வச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டான இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனான ஒரு சட்னி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். வாங்க இந்த சிம்பிளான பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் வந்து இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். அப்புறமா வந்து புளி வந்து ஒரு பூண்டு பல் சைஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இந்த டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை வதக்கி அரைக்க போகிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் சட்னி வந்து நான் காயில் பண்ணியிருக்கேன். இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோல் இருக்குல்ல, தோல்லையே கூட சட்னி பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 2.5 டீஸ்பூன் வந்து கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் வந்து பயங்கர காரமாக இருந்துச்சு, அதனால் நான் 1 தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. அப்புறமா 3 பல் பூண்டு உரித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற அளவு வந்து தாராளமாக 4 பேர் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு இல்லை இட்லிக்குமே. இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு வதக்கி முடிச்சதுக்கப்புறமா புளி நம்ம எடுத்து வச்சுருந்த புளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் புளி போட விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே கொஞ்சமாக கல் உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. காயும் நல்லா வெந்திருக்கு, வெங்காயம் புளி எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது நீங்கள் இந்த மாதிரி கட்டியாக வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இட்லி தோசை செஞ்சிங்கன்னா இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். லெட் ஹாவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye.